உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி உதயநகர் கிழக்குல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அரை ஏக்கர் காணி ஒரு வீட்டோடையும் ஒரு கடையோடையும் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இதே மாதிரி உங்கள்கிட்டையும் காணிகள் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இதில் என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு கால் பண்ணி உங்களுடைய காணிகளையும் நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டின் ஊடாக யூடியூப் தளத்தின் ஊடாகவும் ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாகவும் நீங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். ஆகவே எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம். இந்த காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டம் உதயநகரில் கிழக்கு பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிலால் கட்டி நல்ல அழகான முறையில் டபுள் கேட் போட்டிருக்கிறாங்க. ஒரு கடையும் முன்னுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 அடி அகலத்திலையும் ஒரு 15 அடி நீளத்திலையும் ஒரு அளவான கடை ஒன்று இருக்குது. பலசர கடை கட்டி அப்படியே குறையாக இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு அழகான முறையில் டபுள் கேட் போட்டு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான அந்த முடலாக கட்டியிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே விளங்கும். அப்படியே காணிக்குள்ளே போனோம்னு சொன்னால் பயன் தரக்கூடிய மாதிரியான மரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான மரங்கள் நிற்கிது. அதோட விவரங்களையும் நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை இருக்குது. பெரும்பாலான வேலையிலெல்லாம் முடிஞ்சுது. பூச்சி பூச வேண்டிய வேலையில் மட்டும்தான் கடையில் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி கடை வேலையிலெல்லாம் முடிஞ்சுது. அதே நேரத்தில் 3 ரூம் ஹோல் கிச்சனோட ஒரு அவுட் ஹோலோட ஒரு வீடும் ஒன்று இருக்குது. வீட்டை பார்க்குறதுக்கு முன்னுக்கு நாங்கள் முதல் காணியை சுற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா முன்னுக்கு மதில் கட்டி கேட் போட்டிருக்கும். அதே மாதிரி காணியினுடைய வலதுகை பக்கம் மதில் கட்டி குறையாக இருக்குது. மற்ற இடதுகை பக்கமும் பின்பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்கிரீட் தூண் போட்டு தகரத்தால் நல்ல அறிக்கையாக காணி அடைச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். காணிக்கு முன்னுக்கே பாருங்கள், இதில் ஒரு தேசி மரம் ஒன்று இருக்குது. நல்ல காய்களோட இந்த தேசி மரம் காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய காய்கள் இருக்குது பாருங்கள். அப்படியே அங்கால போனோம்னு சொன்னால் அங்கால ஒரு கட்டுக்கிணறும் இருக்குது. இதான் வீட்டினுடைய அமைப்பு. வீட்டை கடைசியாக பார்ப்போம். அப்படியே போய் அங்கால ஒரு கட்டுக்கிணறு ஒன்று இருக்குது. அந்த கட்டுக்கிணறை நாங்கள் இப்போ பார்க்கலாம். நல்ல தண்ணியோட இந்த கட்டுக்கிணறு அமைஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், நல்ல தண்ணியோட அமைஞ்சிருக்குதுங்க. ஓகே, இப்போ நாங்கள் காணிக்குள்ளே இருக்கிற பயன் தரக்கூடிய மரங்களினுடைய விவரங்களையும் அப்படியே பார்த்து கொண்டு போகலாம். தென்னை மரம் ஒரு 15 தென்னை மரம் இருக்குது. அதில் 4 தென்னை மரங்கள் காய்க்கக்கூடிய தென்னை மரங்களாக காணப்படுகிறது. கமுகு ஒரு 25 கமுகு நிற்கிது. மாமரம் 1 நிற்கிது. தேசி மரம் 5 தேசி மரம் இருக்குது, காய்க்கக்கூடிய மரங்களாக இருக்குது. முருங்கை 1 இருக்குது. கொய்யா 1 கொய்யா இருக்குது. விளாமரம் ஒரு விளாமரம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழிக்கூடு இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு அளவான ஒரு பெரிய கோழிக்கூடு, ஒரு 50 கோழிகள் வளர்க்கக்கூடிய ஒரு கோழிக்கூடும் இருக்குது. இங்கே ஒரு சிறிய கோழிக்கூடும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை மரம் 1 நிற்குது. ஜம்பு 1 நிற்குது. வேம்பு 3 வேம்பு நிற்குது. இவ்வளவு பயன் தரக்கூடிய மரங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்குள்ள நிற்குதுங்க. காணிக்கு பின்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தற்காலிக வீடு ஒன்று இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த தற்காலிக வீடு. அதுவும் ஒரு சின்ன குடும்பம் ஒன்று இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு தற்காலிக வீடு ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், காணி எவ்வளோ அமைப்பாக நல்ல ஒரு நீட்டாக வச்சுருக்குறாங்கண்டு. இந்த காணிக்கு நீங்கள் வாரன்னு சொன்னால் கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொங்கிரீட் பாதை ஒன்று வருது. அம்மன் கோயில் ஒன்று இருக்குது ரெயின் ரோட் கரையில். அந்த அம்மன் கோயிலை கடந்த உடனே நீங்கள் ரெயின் ரோட் பக்கமாகவும் போகலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அங்கால அப்படியே போய் அந்த கொங்கிரீட் பாதையினூடாக போய் அதில் ஒரு சந்தி ஒன்று வரும். அந்த சந்தியிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். சுற்றி வர ஆக்கள் இருக்கிறாங்க. நிறைய சனம் குடிமனைகள் சுற்றி வர இருக்குது. நல்ல ஒரு டவுன் ஏரியாவில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. அதாவது ஏனையின் வீதியிலேருந்து சரியாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. கிளிநொச்சி டவுனுக்கு நீங்கள் போகிறோன்னு சொன்னால் ஒரு 10 நிமிடங்களில் இந்த காணியிலிருந்து போகக்கூடிய தூரத்தில் தான் அமைஞ்சிருக்குது. நிறைய பயன் தரக்கூடிய மரங்களோட அற்புதமாக காணியினுடைய அமைப்பு இருக்குது. இதான் இந்த காணியினுடைய அமைப்பு. அடுத்த கட்டம் நாங்கள் வீட்டினுடைய அமைப்பை பார்க்கலாம். இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அவுட் ஹோல் ஒன்று இருக்குது பாருங்கள். நான் மேலோட்டமான முறையில் வீட்டினுடைய அமைப்புகளை காட்டுறேன். ஆங்காங்கே பொருட்கள் கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கிறதால நான் கொஞ்சம் சுருக்கமான முறையில் வேகமான முறையில் உங்களுக்கு வீட்டினுடைய அந்த அமைப்பை ஷேப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள்,
ஹோலுக்கு வந்து மார்பிள் வந்து பதிச்சிருக்காங்க. மேலே வந்து சீலிங் அடித்து ஃபேன் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல அமைப்பான ஒரு அழகான ஒரு ஹோல். அப்படியே நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் இங்கால வந்து சாமி அறை இருக்குதுங்க. உடுப்புகளெல்லாம் கொஞ்சம் அலங்கோலமாக இருக்குது, அதனால் நான் வந்து சுருக்கமான முறையில் காட்டுறேன். அதே மாதிரி இந்தியாலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறை ஒன்று இருக்குது, 2 அறை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக 10க்கு 10 அறையெல்லாம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறை ஒன்று இருக்குது. இது வந்து 3வது அறை. மொத்தம் 3 அறைகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இப்படியே நாங்கள் போனோம்னு சொன்னால் இங்கே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அது வந்து கட்டி குறையாக இருக்குது. இது வந்து அங்கால இருக்கிறது அந்த பலசர கடை. நாங்கள் முன்னுக்கு பார்த்தினாங்களோ அந்த பலசர கடை தான் இந்த கடை. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் பலசர கடையினுடைய அமைப்பு. இந்தியாவில் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது, குளியலறை இருக்குது, அங்கால வந்து பாத்ரூம் இருக்குது. அது வந்து கட்டி குறையாக இருக்குது. அட்டாச் பாத்ரூம் வந்து நீங்கள் தான் கம்ப்ளீட் பண்ணி கொள்ள வேணும், அப்படி ஒரு அமைப்பில் தான் இருக்குது. இந்தியாவில் வெளி டாய்லெட் இருக்குது. பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் சுற்றி வர இருக்குதுங்க. இதான் இந்த வீட்டினுடைய அமைப்பு சுருக்கமான முறையில் காட்டியிருக்கு. நல்ல அமைப்பான வீடு. நீங்கள் வந்து மிச்ச வேலைகளை கொஞ்சம் செய்து எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நல்ல அமைப்பான ஒரு வீடாக இது காணப்படுது. சரி உறவுகளே, இதான் இந்த காணி மற்றும் வீட்டினுடைய அமைப்பு. இப்போ நாங்கள் வந்து விலைக்கு வந்துடுவோம். அப்படியே வந்து இந்த காணி மற்றும் வீட்டினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,80,00,000 ரூபா வந்து உரிமையாளரோட சொல்லப்படுகின்ற விலையாக இருக்கிறது. ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன். நாங்கள் வந்து நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க, நேராக போகும், உரிமையாளரோட கதைப்பம், நீங்கள் ஒரு விலையை கேளுங்க. அவங்க ஓகேன்னு சொன்னால், அந்த விலைக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எங்களை வந்து நாங்கள் வச்சு சொல்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லலாம், யோசிக்க தேவையில்லை. அவங்க சொல்கிற விலையை உங்களுக்கு நேர்மையாக நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய வெப்சைட்டில் என்னட்ட காணிகள் எடுத்தாக்கள்கிட்ட நீங்கள் என்ன பற்றி விசாரித்து பார்த்தீங்கன்னு சொன்னாலே அதில் உண்மைத்தன்மை உங்களுக்கு விளங்கும். நேராக தான் நாங்கள் டீல் கொடுக்குறோம். நாங்கள் இந்த காணொலியினூடாக எங்களுடைய நம்பரை போடுறோமே தவிர, மற்றும்படி நாங்கள் வந்து எங்களுக்கு கண்டக்ட் பண்ணி போன உடனே நாங்கள் வந்து நேரடியாக ஓனருடைய டீலை தான் கொடுப்போம். அவையில் ஓனரோட தான் கதைச்சி கொள்ளுவீனம். மிச்ச விவரங்கள் எல்லாம் ஓனரோட தான் கதைச்சி கொள்ளுவீனம், விலையெல்லாம். ஆகவே நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை. நாங்கள் விலையில் அதில் கூட போடுறோம், அது போடுறோம், இது போடுறோம்ன்றலாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை. நேரடியாகவே நாங்கள் உங்களுக்கு டீல் தரத்துக்கு தயாராக இருக்கோம். நேரடியாக கூட்டிக் கொண்டு உங்களுக்கு லிங்க் பண்ணி விடுவோம். அதுக்கு பிறகு நீங்களே கதைச்சிக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரி உறவுகளை, இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து காணிகள் இருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் எங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய காணிகளையும் வந்து விளம்பரம் செய்து நாங்கள் வந்து விற்பனை செய்து தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். ஓகே, மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.